என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய்னு சொல்லி தேவனுடைய சிலுவையை தரிசித்த அந்த கள்ளர்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகுது. முதலாவது தான் செய்த பாவங்களை அவன் என்ன பண்றான், ஏற்றுக்கொள்கிறான், உணர்றான். நாம் செய்த பாவம் இப்படிப்பட்டதுன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கிறான், ஏற்றுக்கொள்ளுறான். இரண்டாவது அதை அறிக்கை செய்யறான். நான் இந்த பாவத்தை செஞ்சோம், அதற்கு தகுதியானவங்க, இந்த ஆக்கினிக்கு தகுதியானவங்க சொல்லி தன்னை என்ன பண்றான், பாவத்துக்கு உட்படுத்துறான். அதன் பிறகு சொல்றான், இந்த அடியனை ஒரு தடவை மன்னின்னு சொல்லி அறிக்கை செய்யறான். தேவன் வருகையில நீ நினைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே சொல்லி அவன் அறிக்கை செய்யும் பொழுது தேவனுடைய கிருபை இறக்கம் அவன் மேல இறங்கி கடைசி நிமிடத்துல நீங்க கூட ஒரு கேள்வி கேட்கலாம், அது எப்படி ஒரு ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரபாவிட்டால் பரலோக ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியாதுன்னு போன வாரம் தானே நீங்க எடுத்தீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். நம்ம ஆண்டவர் யாருக்கு ரட்சிப்பு எப்படி கொடுக்கணும்னு அவர்கிட்ட நம்ம கேள்வி எழுப்பணும். வேதம் என்ன சொல்லுதோ நம்ம பின்பற்றணும். அன்றைக்கு அவன் மரிக்கிற தருவாயில இயேசுவோட சிலுவையில் அறையப்பட்ட நிமித்தம் அங்க அவர் ரட்சிப்பு கொடுக்க அவருக்கு சகல அதிகாரம் இதா கொடுத்திருக்கிறான்னு வேதத்துல வாசி. இந்த பூமியில மன்னிக்கிறதுக்கு அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா உங்களை என்னையும் இன்னைக்கு சபையில கொண்டு வச்சிருக்கிறாருன்னா சபையில கொடுத்திருக்கிற சட்டத்திற்கும் ஒரு ஜலத்திலும் ஆவியிலும் பிறக்கணும்னு சொல்லியிருக்கிறார். ஆவியில ஜலத்துல பிறக்கிறது நம்மளுடைய தலையாய கடமை, தேவனுடைய கட்டளை. அதை நாம் கம்பல்சரி நிறைவேற்றும். அந்த கள்ளன் பாருங்க, தன்னுடைய வாழ்க்கையில சிலுவை தரிசனத்தை கண்டதுனால நான் உணர்வடைய மனம் மாறும், பாவம் செய்தது ஒப்பு கொடுக்கும். நாங்கள் இந்த ஆக்கினிக்கு தகுதியானவை, ஆனா அவர் ஒன்றும் இந்த எந்த குற்றமும் செய்யல. நம்மை போல குற்றம் செய்யாதவர் அவரை பார்த்து நீ இப்படி பேசலாமான்னு சொல்லி மற்ற கல்லனை கடிந்து கொள்வதற்காக அதுக்கடுத்து சொல்றான், இந்த அடியேனை வருகையை நினைத்தருளும் ஆண்டவரேன்னு சொல்லி அவன் ஆண்டவர்கிட்ட செபிக்கும் பொழுது பொருத்தனை பண்ணும் பொழுது என்ன பண்ணாரு ஆண்டவர். இன்றைக்கு நீ என்னுடனே கூட வரதை செய்து ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறோம். இந்த வசனம் உங்களுக்கு எனக்கு என்ன கற்றுக் கொடுக்குது? இன்றைக்கு தரிசனத்தில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்துருக்கணும், சொப்பனத்தில் பார்த்துருக்கலாம் இயேசுவின் சிலுவை மரணம். இன்றைக்கு நீங்கள் இந்த வேதத்தின் மூலியமாய் வாசிக்கிறத அறிந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு பரிசுத்தமான உங்கள் உள்ளங்களில் ஏவி கொண்டிருக்கலாம். இந்த கண்ணன் மூலியமா உங்களோடு இன்றைக்கு அவர் பேசுறது என்ன தெரியுமா? நீங்கள் இந்த சிலுவையை தரிசனமாய் அல்லது அதை கேள்விப்பட்டு இந்த வார்த்தையின் மூலியமா உங்களோடு பேசுகிற பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்கு என்ன சொல்றாரு தெரியுமா? நீங்க தேவனுக்கு பிரியமில்லாத அந்தரங்கத்தில் நீங்க பாவம் செஞ்சிருந்தா இன்றைக்கு அந்த கண்ணனை போல அறிக்கை செய்யும் இல்லையா? ஆண்டவரே, நான் உங்களுக்கு முன்பாக பாவம் செய்திருக்கிறேன். அந்த கல்லனை மறிச்சு அதாவது கல்லனை நீங்க மன்னித்தது போல அதாவது எங்களையும் மன்னிங்கம்மா. அவன் அறிக்கை செய்த தகப்பனை நான் பாவம் செஞ்சு குற்றமற்றவனாய் உங்களுக்கு முன்னே இருக்கிறேன், இந்த தண்டனைக்குரியவனாய் இருக்கிறேன். ஆனால் உங்களுடைய வருகையில் இந்த அடியானை நினைத்தருளுன்னு சொல்லி கேட்டு பெற்றுக்கொண்ட ரட்சிப்ப நீங்க யாராவது கண்களை மூடி நீங்க அவர் உள்ளத்தோடு அவங்களை கூப்பிட்டு நீங்க பாவத்துக்கு தான் சொல்லி பாவத்துக்கு பிரிவில்லாத காரியத்தை செஞ்சீங்கன்னு சொல்லி நீங்க சொல்வீர்கள், ஆனால் அறிக்கை செய்வீர்களானா நிச்சயமா உங்களுக்கு ரட்சிப்பு உண்டு.